நான் உங்கள் சிந்திதர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களை இந்தியாவுக்கு துப்பாக்கியோட வந்தா சுற்றுவேன் அப்படின்னு சொன்ன ராமநாதன் அர்ஜுனா மேல இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கு இந்த இந்திய அரசு. அதாவது நாகரிகம், பாராளுமன்றத்துல ஒரு சபை நாகரிகம் அப்படின்னு இருக்கு. அதைய மீறி பேசியும் அங்கிருந்தும் இலங்கையிலிருந்து எந்த நடவடிக்கை எடுக்கல, நம்ம இந்தியாவில இருந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் யாரு? ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, எல்லா கட்சியிலையும் ஓட்டு போட்டு அவங்க வேலையை பார்த்து போயிடுவாங்களே தவிர அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் வெளிநாடுகள்ல இருந்து ஓட்டு கேட்கறதாகட்டும் அப்படின்னு வெளிநாடுகள்ல இருந்து எந்த கட்சிக்குமே பண்ணாத நாம் தமிழர் கட்சிக்கு நம்மளுடைய உலக தமிழர்கள் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை இந்தியா வந்தா துப்பாக்கியில சுட்டுருவேன் அப்படின்னு சொல்ற ஒருத்தர் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கிறது ரொம்பவுமே கண்டனத்துக்கு உள்ளதா இருக்கு. ஏன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கட்சியின் தலைவர் அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு இந்திய குடிமகன். ஒரு இந்திய குடிமகனை ஒருத்தன் வெளிநாட்டுல இருந்துட்டு நான் இந்தியா வந்தா துப்பாக்கி கொண்டு வந்திருந்தா சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இந்திய அரசு ஏன் வேடிக்கை என்ன பண்ணுது? வேடிக்கைப்பட்டிருக்கா? இதே நீ லண்டன்ல போய் நான் லண்டன் வந்தா சுட்டுருவேன், ஜப்பான் போனா ஜப்பான்காரனை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவியா? இந்த நாட்டுக்காரங்க சும்மா இருப்பாங்களா? அதாவது இந்திய அரசு இதுக்கு துணை புரியுதுன்னு தான் நானும் சொல்றேன். நீங்க தானேப்பா சொல்றீங்க இந்தியால இருந்து தமிழ்நாட்டை பிரிக்காதீங்க, நம்ம எல்லாம் ஆல் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. இந்தியக்கார யாருக்கு இது யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தீங்களா? இல்ல நம்ம கவர்மெண்ட் ஏதாவது மத்திய அரசு தான் ஏதாவது இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கா? எதுவுமே கிடையாது. அது எப்படிங்க நீங்க சொல்லலாம் இந்த இந்திய குடிமகனை நீங்க சுற்றுன்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க என்ன கேட்டிருக்கீங்க சொல்லுங்க. இப்ப ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது பாஜக. என்ன பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பு அப்படின்னு சொன்னார். அதுக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு கைது பண்ணீங்க. தமிழக மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தை போட்டு நீங்க கைது பண்ணீங்களா இல்லையா? அப்ப நீங்க இவரை ஏற்று ஒரு கண்டன அறிக்கையாவது விட்டுருக்கணுமே. ஸ்ரீலங்கா வெளியுறவு இந்திய தூதரகம், வெளியுறவுத்துறை ஏதாவது ஒண்ணு பண்ணீங்களா? அது எப்படிப்பா நீங்க பேசலாம்? இந்திய குடிமகன் அவரு. அது நீங்க ஒரு வெளிநாட்டுல போய் ஒரு பாராளுமன்றத்துல ஒரு இந்திய குடிமகனை துப்பாக்கி எடுத்து இந்தியா வந்தா துப்பாக்கி எடுத்து சுடுவேன் அப்படின்னு நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு நீங்க ஒரு கண்டன அறிக்கை விட்டுருக்கீங்களா? அப்ப தமிழை எக்கேடு கெட்டு அழிஞ்சாலும் உங்களுக்கு கவலையே கிடையாது, அப்படித்தானே? அண்ணன் சீமானவர்கள் தமிழுக்காக, தமிழ் இனத்துக்காக போராடுற என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் சீமானவர் மட்டும் இல்ல, தமிழுக்காக யார் யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கைவிட்டுறது. இப்படிதான் தலைவர் பிரபாகரன் அவர்களை காங்கிரஸும் இந்த ராஜபக்சே இந்த நாயுமே சேர்ந்து கைவிட்டாங்க. அதுக்கு இந்தியா அதுலயும் இந்தியா துரோகி. இப்ப நீங்க இந்த ஆட்சி பிஜேபி ஆட்சி. நீங்களாவது ஒரு அறிக்கை ஒண்ணுமே இல்லையா? மோடி தான் வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, திருக்குறள் சொல்றாரு, ராமேஸ்வரம் போறாரு, சாமியை கும்பிடுறாரு, அதை பண்றாரு. அப்போ இந்த தமிழ் வாக்காளர்கள் மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனா தமிழ்நாடு வேண்டாம், அப்படித்தானே? அப்போ திட்டமிட்டு சதி செய்யறீங்களா? அப்ப 2 பேரும் கூட்டு கலவனியா அப்படிங்கிற என்ன தோணுது இல்ல மக்களுக்கு? தகுதி நீக்கம் செய்யுங்க. யார? இந்த அர்ஜுனாவை. ஐயோ நீ இலங்கையில உட்காந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கும்போது எதுன்னு சொல்லாம இலங்கையில போய் உட்காந்துட்டு நான் இந்தியாவுக்கு துப்பாக்கியோட வந்திருந்தா சீமான சொல்லுவேன் அதை எதுன்னு பேசிட்டு இருப்பேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு உச்சி சாப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன். நீங்க இந்தியருக்கு ஒரு பிரச்சனைனா வாய்மொழிட்டே இருப்பீங்களா? பக்கத்து நாட்டுல இருந்து ஒருத்தன் சுடுவன்னு சொல்லுவான், அமைதியா தான் இருப்பீங்களா? அப்ப எந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு இந்த நாடு? தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் யார் என்ன சொன்னாலும் நீங்க கண்டுக்காம தான் இருப்பீங்களா? எல்லாருக்கும் அரசியல் முரண்பாடு இருக்கத்தான் செய்யும், ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரே நாட்டுலதான் இருக்கோம். நீங்க தான் சொல்றீங்களே தமிழை பிரிக்காதீங்க, தமிழ்ல பிரிக்காதீங்க, நம்ம எல்லாரும் ஆல் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை பேர் நீங்க இந்தியன்ஸ் யாரு? எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க? மான தமிழர்கள் தான், ரோசமுள்ள மான தமிழர்கள் தான் குரல் கொடுத்துறாங்க. வேல்முருகன் ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா, நீங்க தான் குரல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க மான தமிழர்கள். அரசியல் முரண்பாடு எல்லாத்துக்கும் இருக்குங்க, இல்லைன்னா சொல்ல, எல்லாருக்கும் அரசியல் முரண்பாடு இருக்கும். உங்க கட்சி கொள்கை வேறையா இருக்கும், என் கட்சி கொள்கை வேறையா இருக்கும், 2 பேரும் அதுக்குள்ள முரண்பாடு இருக்கும்.
ஆனா ஒரு தமிழன் அப்படின்னு வந்துட்டு போது எல்லாருமே ஒண்ணுதாங்க. அப்ப நீ இலங்கையில இருந்து, அதாவது பக்கத்து மாநிலம் இல்ல, இலங்கையில இருந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் பேசுவான், இந்தியா வந்தா சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து குச்சி வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடுங்க அப்படின்னு பாக்குறேன். சீமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை கேட்டுப்பட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அரசு அநாகரிக, அதாவது வன்முறை வேண்டாம், அகிம்சையிலே போராடுவோம் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இதே நான் அவன் பேசின வார்த்தைக்கு அவன் தமிழ்நாடு வந்திருந்தா, நாங்க ஏதாவது அவன் பண்ணியிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? இதே சீமானவர்கள் சொன்ன சிங்கள தமிழக மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டீங்களா இல்லையா? அப்போ ஒருத்தர் சுடுவன்னு சொல்றான், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்திய அரசு எம்பினா அவன் என்ன வேணா பேசலாமா? பாராளுமன்ற உறுப்பினர்னா அவன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு போலாமா? அதாவது சபைக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கு, அந்த நாகரிகத்தையும் தாண்டி அவன் பேசியிருக்கான். அதுக்கு இலங்கை அரசாவது ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கை விட்டுருக்கணும் இல்லையா? நம்ம இந்தியன் கவர்மெண்டாவது கண்டிப்பா கண்டன அறிக்கை விட்டுருக்கணும். ஏன்னா ஒரு இந்திய குடிமகனை சுற்றுவன்னு சொல்றானா, அப்ப இந்தியாவுக்கே பாதுகாப்பு இல்லை, இந்திய மக்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை. சுட்டுட்டு நீ எங்கடா போயிருவ? எங்க போயிருவ? சுட்டுட்டு நீ எங்க போயிருவ? சுடுவேன் அப்படிங்கிற, யாரை பார்த்தாலும் கண்ணு எடுத்துக்கிற, அது பொம்மை துப்பாக்கி, டம்மி பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பொம்மை துப்பாக்கி எடுத்துட்டு சுடுவேன் இருக்கு. தீபாவளி துப்பாக்கி, அது ஏன்ட்டே 4-3 கிடக்கு, நானும் எடுத்துட்டு அப்படி சொல்லிட்டா உனைய சுடுவா அப்படின்னு? நீ நீ ஒரு எந்த நாட்டோட எம்பி எவனா இருக்கு, ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரை சுடுவன்னு சொல்ற அதிகாரம் எவனுக்குமே கிடையாது. நீ சொல்லுவ, நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சிட்டியா? நீ அடுத்த டைம் நீ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பாரு, சொல்லிட்டுல தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீ சீமானை சுடவே வேண்டாம், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சுடுவேன் அப்படின்னு சொல்லி பாரு, என்ன நடக்குது சொல்லிட்டு அங்கேயே. சரி, கோவப்பட வேணாம். இது பற்றிய உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. நன்றி, வணக்கம்.